பிரைஸ் தி லார்ட். தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவர், அவர் பெரியவராக இருக்கிறார். You're most welcome to the covenant of the day. Today is 23rd October 2025 and a Thursday. தொடர்ந்து நாம் வார்த்தையை பார்ப்போம். அது மார்க்கு 6ஆம் அதிகாரம் 56வது வசனம் 5:56. ஆண்டவரை தேடி ஜனங்கள் அப்படியே ஆயிரமாய் கூடி வருகிறார்கள். அவர் அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து, wherever he entered into villages, cities or the country, they laid the sick in the marketplace and begged him that they might just touch the hem of his garment, and the many touched him were made well. Hallelujah. அல்லாமல் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளில் சந்தி வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. மார்க்கு எழுதின இந்த சுவிசேஷகர் ஒரு சமரைஸ் பண்ணி சொல்றார், என்ன நடந்தது. இதுக்கு பிறகு அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்த உடனே, ஆண்டவர் பற்றி செய்தி பரவ உடனே என்ன நடக்குதுன்னா, அவர் போற இடமெல்லாம் கிராமமாக இருக்கட்டும், பட்டணமாக இருக்கட்டும், ஈவன் இந்த சிட்டி கண்ட்ரி பக்கத்தில் இருக்கிற நாடு, இவை எங்கு போனாலும் ஜனங்களுக்கு இயேசு பற்றி அறிய இருந்தது. நாம் வேதத்தில் நாம் பார்க்க முடியும், இயேசுநாதரை ஏன் நள்ளிரவில் கைது செய்தார்கள் என்றால், பகலிலே அவரை தொட முடியாது. ஏனென்றால் எப்பொழுதும் அவரோடு கூட்டங்கள் இருந்தது, கூட்டமாக இருந்தாங்க. எப்பொழுதும் அவர் ஜனங்கள் இருந்ததுனால, அவரை பின்பற்றி கொண்டே இருந்ததுனால அவரை தொட முடியவில்லை. அதனால்தான் ராத்திரியில் அதிகாலையில் என்ன செய்தார்கள், யாரும் இல்லாத நேரத்தில் அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை கைது செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இரவில் அடையாளம் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் யூதாசை தெரிந்து கொண்டார்கள். ஏன்னா எல்லாரும் தாடி வச்சிருப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஸோ தவறான ஒரு மனிதனை கைது செய்துவிடக் கூடாது என்பதற்காக கூட இருந்த சீஷனையை தெரிந்து கொண்டார்கள், கரெக்டாக அவரை கைது செய்வதற்கு. சரி, ரெண்டாவது, அப்ப இயேசுவோட ஜனங்கள் எங்க போனாலும் கூட்டம் அதிகம் பெருகிக் கொண்டே இருந்தது. அதனால்தான் ஆண்டவருக்கு எதிர்ப்பு யாருகிட்ட இருந்து வந்தது என்றால், அந்த பரிசேயர் சதுசேயர்கிட்ட இருந்து வந்தது, யூத தலைவர்களிடத்திலிருந்து வந்தது. ரோமராஜ்யத்திலிருந்து வரவில்லை, அரசியலிருந்து வரவில்லை, சமயவாதிகிட்ட இருந்து தான் எதிர்ப்புகள் நிறைய வந்தது. சமயவாதிகள் யாரு? யூதர்கள், இஸ்ரேலுடைய தலைவர்கள், சமய தலைவர்கள். இவனை எப்படியாவது கொண்டுவிட வேண்டும், தீட்டு கட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். காரணம், அவர் பின்னாலே ஆயிரம் ஜனங்கள் போய் கொண்டிருந்தது. அப்ப அருமையானவர்களே, காரணம் என்ன? இயேசுவை தொட்டால் சுகமானார்கள், இயேசு பேசினால் சொன்னால் சுகமடைந்தார்கள். சுகம்னா சாதாரணமான சுகம் இல்லைங்க. மரித்தவன் உயிரோடு வருகிறான், பிறவி குருடன் பார்வை அடைகிறான், பிறவி முடவன் நடக்கிறான். இப்படி மனித குலத்திலே நடக்காத அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதனாலே அவருடைய பின்னாலே ஜனக்கூட்டங்கள் போய்கொண்டிருந்தது. தொட்டா போதும் அவருடைய அங்கேயே தொட்டா போதும்னு மக்கள் அலையலையாய் வந்தார்கள். இன்றைக்கும் இயேசு தொட நல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற ஆண்டவர் இயேசு இன்னைக்கும் தொட விரும்புகிறார். நீ அவரண்டே வரும்பொழுது நிச்சயம் அவர் தொடுவார். நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக நன்மைகளை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். Yes, dear brother, more than your expectation, the Lord will do through his touch. இந்த உணர்வு, தொடுகின்ற உணர்வு, பிரசன்னம், இது நமக்கு தேவை. அருமையானவர்களே, இந்த உணர்வு, தொடுதல் உணர்வு, பிரசன்னம் இல்லாமல் நாம் வாழ்வோமானால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. அதுக்கு பேர் தான் ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாத வாழ்க்கை. அதை ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதை வாந்தி பண்ணி போடுவேன் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் குளிரா இருக்கிறது.
ஆவி இல்லாமல் அனல் இல்லாமல் குளிராக இருக்கிறது கர்த்தர் இருக்கிறார். அவங்கள வாந்தி பண்ணி போடுவோன்னு சொல்கிறாரு, எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கு நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்து தொடுதலை பெற்று அவருக்கு மகிமையாக வாழ்வோம். உங்கள் மூலம் அநேகரை ஆண்டவர் தொட ஆயத்தமாக இருக்கிறார். You want to use you, dear brother, sister, to glorify His name. You like to touch others through you only. And you want to use you as an instrument for His glory. உன்னை அவருடைய மகிமையின் பாத்திரமாக பயன்படுத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை தொட்டால் சுகமடைந்தார்கள். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, உம்மை தேடி வருகிறவர்களை நீ தொடுகிறீர், அவர்களை விடுதலை கொடுக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். இந்த அனுபவத்துக்குள்ளே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் செல்ல உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை தொட்ட அனுபவம் உனக்கு இருக்கிறதா? டேக் கேர் and God bless you.